கத்திரி வெயில் இன்று நிறைவடைந்தாலும் அதன் தாக்கம் 2 நாளைக்கு நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடுமையான வெயில் தொடர்வதையொட்டி பள்ளிகள் திறக்கப்படும் தேதியை தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய அக்னி நட்சத்திரம் என்னும் கத்திரி வெயிலால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெப்பம் வாட்டி வதைத்து வருகிறது. குறிப்பாக சென்னை, வேலூர் போன்ற முக்கிய நகரங்களில் 100 டிகிரிக்கும் அதிகமான வெப்பநிலை பதிவாகியது. வெப்பத்தின் தாக்கத்தால் குழந்தைகளும் வயதானவர்களும் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்ற வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பால் புதுச்சேரியில் பள்ளிகள் திறக்கும் நாள் ஜூன் 6ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஏற்கனவே அறிவித்தபடி ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. வெயில் காரணமாக சரும நோய்கள் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பள்ளிகளை சில நாட்கள் தாமதமாக திறக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெயிலோட தாக்கத்திலேருந்து இன்னும் நம்ம மீளவே இல்லை. அந்த சூழ்நிலை திறக்கிறது பெற்றோர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியாகவே இருக்குது. குழந்தைய மத்தியில் கொஞ்சம் அவங்களாம் ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு வாரம் இல்லை 5 நாள்லேருந்து ஒரு வாரம் வரைக்கும் தள்ளி வச்சா கொஞ்சம் அந்த வெயிலோட தாக்கம் கம்மியாகும் அப்படிங்கிறது பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. தள்ளி வச்சா கொஞ்சம் எல்லாத்துக்கும் நல்லதாக இருக்கும். பள்ளிகள் திறக்கப்படும் தேதியை ஒத்திவைத்தால் பாடங்கள் நடத்துவது, பாடப்பொருள் விநியோகம் போன்றவை பாதிக்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 1ஆம் தேதியே பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் இல்லை என்று கூறும் கல்வியாளர்கள் சூழலுக்கு ஏற்றவாறு கற்றல் மற்றும் கற்பித்தலை மாற்றிக்கொள்வதே சிறந்தது என்றும் கூறுகின்றனர். மே மாதத்தை விட ஜூன் மாதம் தான் அதிகமாக வெயில் கொளுத்துகிற கொடுமையும் கடந்த ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சூழலுக்கு ஏற்றவாறு பள்ளி திறக்கும் நாட்களை, கற்றல் கற்பித்த நாட்களை மாற்றிக்கொள்வதுதான் சால சிறந்தாக இருக்க முடியும். கடும் வெயிலின் தாக்கத்தால் 5ஆம் வகுப்பு வரையிலான பள்ளிகளையாவது தாமதமாக திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. ஒரு காலத்தில் மே மாதம் மட்டுமே கோடை காலமாக கருதப்பட்ட வந்த நிலையில் தற்போது ஜூன் மாதம் வரை வெயிலானது நீடித்து வருகிறது. இந்த வெயில் காரணத்தினால் மாணவர்களுக்கு உடல் ரீதியாக மட்டுமல்லாமல் உளவியல் ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் மழை வெள்ள காலங்களில் விடுப்பு அளிக்கப்பட்டதை போன்று கோடை காலங்களிலும் விடுமுறையை அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்துள்ளது. விக்னேஷ், நியூஸ் 7 தமிழ், சென்னை.